ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகா பரிசுத்தமான பரலோகத்தின் தேவனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த வேப்பன் பள்ளி பகுதியில் இருக்கிற இந்த பந்திகுரி சபையில் நடக்கிற இந்த முழு இரவு ஜபத்தில் ஆமாண்டவரே, இதோ நாங்கள் நம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் தாமே நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். அடிமையை கூட அதற்கு பாத்திரமாக நீ தெரிந்து கொண்டதுனால இதற்கு எந்த விதத்தில் அடிமை தகுதி இல்லை என்றாலும் நம்முடைய தேவ சித்தம் என்பதனால அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே உமக்கு வாயாக பயன்படுத்தி கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணிக்கிறாருன்னா, தூரத்தில் இருந்தோம் சமீபத்தில் இருந்தோம் இந்த பந்திகுரி சபையில் இந்த ஜபத்துக்குன்னு இரவு ஜபத்துக்குன்னு நம்ம கூட்டி சேர்த்துக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லலாம். இந்த ஜபத்துக்கு சொல்லி ஆவியானவர் மூலமாக கொண்டு வருகிற வார்த்தையை அவருடைய நடத்துதல் படி நம்ம பார்ப்போம். நேரம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு ஆவியானவர் தான் பொறுப்பு. அதனால் அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். அதுக்கு ஆரம்பமாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு 3 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 12ஆவது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அடுத்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ இது தெளிவாக தெரியுது. இது பிசாசுக்கு உரிய ஒரு உக்கிரகம்னு சொல்லி. அப்போ இந்த பிசாசுன்றவன் யாரு? என்ன அந்த பில்டிங்க்கு ஒரு அஸ்திபாரம் இருக்குது போல இந்த கடைசி காலத்தில் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அதான் சொல்றார் ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ விதமான போதனைகள் போதிக்கப்படுது. ஆனாலும் ஆண்டவருடைய சத்தியம்தான். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிக்கணும். அந்த சத்தியத்தை நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை என்ன பண்ணும்? கிடைக்கும்.
அப்போது இந்த பிசாசுன்னு சொல்கிறவன் அவன் யார், எப்படி அந்த நிலைமைக்கு வந்தான் என்றது அந்த அஸ்திபாரம் காரணத்தை என்ன பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி, ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம் படிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ இருதயத்திலே சொன்னாயே. போதுங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இது யாருங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது சொன்னது யாரு? சொல்லுங்க. பிசாசு. அப்போ எப்படியோ அவன் பிசாசா மாறினான்? இவன் யாரு? இதுக்கு முன்ன பிசாசா வெளிப்படாததுக்கு முன்ன இவன் யாருங்க? தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை கூட்டத்துக்கு பொறுப்பாளியாக இருந்தவன். இப்போ தேவனுடைய சமூகத்தில் கோடான கொடி தூதர்கள் கூட்டம் என்ன பண்ணுது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் துதிக்கிற ஒரு கூட்டம் சேனை இருக்குது. அந்த துதிகள் மத்தியில் தான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கத்துக்கு முன்ன உன்னதமான தேவாதி தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கட்டத்தில் அந்த தூதரின் கூட்டத்துக்கும் அதில் 3 பிரதானமான தூதர்கள் என்ன பண்ணுறாரு? நியமிக்கிறாரு. காபிரியேல், மிகாவேல், லூசிபர். அப்போ அந்த காபிரியேல், மிகாவேல், லூசிபர், அப்போது அந்த காபிரியேலுக்கு ஒரு பொறுப்பு, மிகாவேலுக்கு ஒரு பொறுப்பு, லூசிபருக்கு என்ன பொறுப்புங்க? ஆராதனை கூட்டத்துக்கு எல்லாம் பொறுப்பாக இருக்கிற ஒரு பொறுப்பு. அப்போது அந்த ஆராதனை கூட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவன் தான் என்ன நினைக்கிறான்னா, இப்போ ஏசாயில் நம்ம வாசித்த பிரகாரம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் மனசில் நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்னு சொன்னால், அவர் என்ன நினைக்கிறான்னா, தான் இந்த உன்னதத்தில் அந்த பரலோகத்தில் இந்த துதிக்கிற துதிகளின் மத்தியில் மகிமை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உலகத்தையும் உண்டாக்கணும், உலகத்தில் தன் சாயல் பிரகாரம் தன் ரூப பிரகாரம் என்ன பண்ணோம்? மனுஷனையும் உண்டாக்கி அந்த உலகத்திலையும் அந்த மனித சமுதாயத்தால் என்ன பண்ணோம்? தான் ஆராதிக்கப்படணும், துதிக்கப்படணும்னு சொல்லி அவர் தேவனுடைய மகத்துவம் என்ன மனுஷன் நினைக்கிறதே சொன்னார்னா எல்லாம் உண்டாக்கடவுன்னு சொல்கிற மாத்திரம் உண்டாக்கக்கூடிய மகிமையின் தேவன் நம்ம ஆண்டவர். அப்படியேப்பட்டவர் அப்படி ஒரு அவருக்குள்ளே நினைக்கும்போது, அவரால் உண்டாக்கப்பட்ட அந்த தேவத்துவன் அந்த தேவ சாயலாக இருக்கிறதுனால அவர் நினைக்கிறத அவனும் அப்படியே நினச்சி கண்டுபிடிச்சிடுறான். அப்போது கண்டுபிடிச்சி அப்போது இவர் இங்கே துதிக்கிறது மட்டும் இல்லை, இங்கே ஆராதிக்கப்படுறது மட்டும் இல்லை,
இங்கே மகிமை அடைகிறது மட்டும் இல்லை, அவர் உலகத்தையும் உண்டாக்க போகிறாரா, அவர் சாயல் பிரகாரம் ரோ பிரகாரம் பண்ண போகிறாரா, மனுஷனையும் உண்டாக்கி அங்கேயும் அவர் துதிக்கப்படணுமா, அங்கேயும் அவர் மகிமை அடையணுமா என்றதை வச்சு தான் என்ன பண்ணுறான், தான் இந்த ஆராதனை கூட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறத காட்டிலும் தானே என்ன பண்ணோம், அவர் ஸ்தானத்துக்கு உயரணும். அவர் தேவனுன்னா தானும் தேவனை வரணும். அவர் ஆராதிக்கப்படுறாருன்னா தானும் ஆராதிக்கப்படணும். அவர் மகிமை அடைகிறாருன்னா தானும் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து மகிமை அடையணும் அன்னு சொல்லி அவன் தனக்குள்ள ஒரு தப்பான எண்ணம். அப்போது அதை என்ன பண்ணுறாரு, அவனு உண்டாக்கின தேவன் அவனுடைய சிந்தி அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இது ஒரு சீக்ரெட், ரகசியம். அப்போது அவருக்கு தெரியுது, அது அவனுக்கும் தெரியுது. அப்போ தெரிஞ்சு புரிஞ்சுக்கின கட்டத்தில் அப்போ தன் செயல்பாட்டை எப்படி நடைமுறை கொண்டு வரணும்னு சொன்னால், அவனே அவரால் உண்டாக்கப்பட்டவன், ஆனாலும் அவன் அந்த ஸ்தானத்துக்கு வரணுன்னாக்கா என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போது அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு சொல்லி அவன் என்ன தந்திரத்தை கையாளுறான்னா, அவர் சாயல் பிரகாரம் அவர் ரூப பிரகாரம் உண்டாக்கப்படுறல மனுஷன் ஆதாமியாவால் அவங்கள தன் வசப்படுத்தி அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணோம், பிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி தான் வெளிப்படுது காரியம். அப்போ தான் ஓஹோ நீயும் இந்த நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறியா, உனக்கும் இந்த எண்ணம் வருதான்னு சொல்லி அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கேருந்து தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளுறாரு. இந்த வரலாறை 2012 வருஷம் தானே புயல் வந்த கட்டம் 1 மணி ராத்திரி இருக்கும். பிரதருக்கு தெரியும், எங்கள் வீடு முன்னாடி சமையல் ரூம். இந்த வரலாறை ஆழமாக பிடிச்சி ஆழ்ந்து தியானித்து நான் எழுதுகிறேன். என்ன எழுதுறேன்னா, இவ்வளவா உன்னதத்தில் வாசம் பண்ணி நிற்கிற தேவன் ஏன் உலகத்தை உண்டாக்கணும், ஏன் அவர் சாயல் பிரகாரம் ரூப பிரகாரம் மனுஷன் உண்டாக்கணும்னு திட்டம் பண்ணுறாரு. ஏன்னு சொன்னால், அங்கே தானே துதிக்கப்படுற துதிகள் மத்தியில் வாசம் பண்ணி மகிமை அடைகிற மாதிரி தான் உண்டாக்குற உலகத்திலையும் தான் உண்டாக்கப்படுற மனித சமுதாயத்தாலையும் துதிக்கப்பட்டு இங்கே மகிமை அடைகின்றதுக்காக திட்டம் பண்ணுகிறார் சொல்லி எழுதிட்டு, அதை அறிஞ்ச லூசிபர் அவர் உண்டாக்குற மனுஷனை வஞ்சித்து அவர் ஸ்தானத்தில் தான் அமரணும், அவரை போலவே தானும் உயரணும், அவரை போலவே தானும் ஆராதிக்கப்படணுன்றதுக்கு என்ன பண்ணுறாரு, அவனும் அதற்கு விரோதமாக ஒரு திட்டம் தீட்டுகிறான் சொல்லி கடைசி 2 சொல்லி போட்டு புள்ளி வைக்கிறேன். எரிஞ்சினுக்கிற குண்டு பல்பு என்ன பண்ணுதுங்க, எரிஞ்சினுக்கிற குண்டு பல்பு டப்புன்னு அணையுது 1 மணி ராத்திரிக்கு. இது ரொம்ப ஆழமாக ரொம்ப கருத்தோடு தியானம் பண்ணி எழுதுகிறேன். அப்போது டப்புன்னு அந்த லைட் அணையுது. எனக்கு டவுட் அப்போ இந்த வரலாறு பிடிச்சி கரெக்டாக எழுதும்போது அவனுக்கே கோபம் வந்துருச்சியா, இல்லை கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னு பக்கம் போய் பார்த்தா பக்கத்து வீட்டு லைட் எரியுது, ஊர் லைட் எல்லாம் எரியுது. அப்போ எதோ சுவிட்சு என்னென்னு பண்ணி பார்த்தேன், எரியல. அப்போ பீஸ் போயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கினேன். அப்போது மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி எழுதிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா ஒரு சர்ச்சில் போய் ஒரு ஊழியர் சிஸ்டர்கிட்ட இது மாதிரி பேசுகிறேன். அப்போ அதுக்கு முன்னே புறப்படும் போது எங்கள் மகக்கிட்ட என்ன பண்ணிட்டேன், இது மாதிரி ராத்திரிக்கு அந்த சமையல் ரொம்ப பல்பு பீஸ் போயிடுச்சு, புதுசாக ஒரு பல்ப் வாங்கினார் சொல்லு மொன்னனுக்கு, நைட்டுக்கு 2 போகணும்னு சொல்கிறேன். அவன் சொல்லலை, அவன் வாங்கலை.
இன்னொரு சர்ச்சில் போயிட்டு கந்தலியில் இதை குறித்து சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ராத்திரி இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நான் சைக்கிள் முயற்சி வீட்டுக்கு திரும்புகிறேன். பேக் வீல் என்ன இல்லை, சுத்தமாக காற்று இல்லை. அப்போ பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் செக் பண்ணால் பஞ்சரே ஆகலை. அப்போ கொஞ்சம் இதாச்சு, பஞ்சரே ஆகலை, ஆனால் சுத்தமாக பேக்கில் காற்று இல்லை. அன்றைக்கி சாயங்காலம் இங்கே போயிட்டு நான் 6:30 மணிக்கு ஜபத்துக்குன்னு வீட்டானிக்கு வரேன். அந்த சமையல் ரூமில் லைட் எரியுது. அப்போ என்ன புது பல்ப் வாங்கி வந்துருச்சான்னு எங்கள் மகளை கேட்குறேன். இல்லை, எப்படி இருந்தால் சுவிட்ச் போட்டால் எரியுது. அந்த பல்ப் ஒரு 7-8 மாதத்துக்கு பின்னாடி பீஸை போச்சு. புரியுதுங்களா? அப்போ தான் ராத்திரி நடந்த சம்பவம் எனக்கு என்ன பண்ணுதுங்க, ஒரு தெளிவுக்கு வருது. அப்போ கரண்ட் எந்துக்குது, பல்ப் பீசும் போல் லைட்டு எரியல. அப்போ முள்ளும் ஏறல, கல்லும் அடிக்கலை, சைக்கிளுக்கு இதுக்கு டயருக்கு காற்றும் இல்லை. அப்போன்னு சொன்னால் இந்த வரலாறு பிடிச்சி எழுதுனது அவனுக்கு கோபம். அப்போ இந்த ஆழத்தை, இந்த ரகசியத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டானே. புரியுதுங்களா? அப்போது இவன் மனுஷாலா உருவத்தில் எதில் இருந்தால் என்ன பண்ணலாம், தாக்கலாம். ஆனால் இவன் உருவத்தில் இல்லாத என்ன பண்ணுறான், ஆவியாக இருக்கிறவன், ஆவியாக இருக்கிற தேவனுடைய அந்த ரகசியங்களை, அந்த சிருஷ்டிப்பின் வரலாறை எழுதும்போது அவனுடைய தந்திரத்தையும் இதில் நம்ம கண்டுபிடிச்சுன்றது என்ன பண்ணிட்டான், கண்டுபிடிச்சி கோவப்பட்டு கரண்ட் ஆஃப் பண்ணுறான், சைக்கிளுக்கு இருக்கிற காற்றை இறக்குறான். அப்படின்னா அவனை மேற்கொள்ளணுமே. அதுக்கு என்ன வழின்னு சொன்னால் ஜபம். அந்த ஜபம் சொல்லி நம்ம சாதாரணமாக ஜபம் பண்ணால் அவன் செய்ய மாட்டான். நம்ம பாடும்போது அவனுக்கு ஒன்றும் இல்லை, படிக்கும்போது ஒன்றும் இல்லை, பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, எவ்வளோ பக்தியாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை. அப்போது ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவான் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி இந்த பூலோகத்தில் முழங்கால் படியிட்டான்னு சொன்னால், அப்போது அந்த பரலோக தேவனும் என்ன பண்ணுவார், அந்த ஜபிக்கிற ஜபத்தை கேட்கறதுக்காக, அந்த பரிசுத்தவானுக்கு பதில் கொடுக்கறதுக்காக அவரே சிங்காசனத்தை எழும்பி நிற்கிறாராம். அப்போ அவரே எழும்பி நிற்கும்போது அந்த பரலோக சேனைகள் மத்தியில் அவர் இருக்கிறான்னு சொன்னால், அந்த பரலோக சேனைகளும் என்ன பண்ணுமா, எழும்பி நிற்கும். அப்போது இப்படியாப்பட்ட இந்த பிசாசு என்ன பண்ணுவான், சாதாரண ஒரு மனுஷன் இது பரலோக தேவனை நோக்கி இந்த பூலோகத்தில் முழங்கால் படியிட்ட உடனே பரலோகமே திறக்கப்படுது. பரலோக தேவனே என்ன பண்ணுறாரு, எழும்பி நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி பரலோக சேனையே எழும்பி நிற்கிது. யாருக்காக, இந்த ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தை கேட்கறதுக்காக, பார்க்கறதுக்காக. அங்கே தான் அவனுக்கு நடுக்கம் வருமா. அப்போ அந்த ஒரு ரகசியத்தை பிரசித்தி பெற்ற வில்லியம் கேரி என்ற ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறாரு, ஜபம் தேவனுக்கு தூபம், ஆத்மாவுக்கு கேடகம், சாத்தானுக்கு சாட்டையடி. ஜெபிக்கிற பரிசுத்தவானே தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன் எழுதிக்கிறார். அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் 2 நாள் முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணேன். அப்போது அதுக்கு முன்னே எனக்கு இருந்த பயங்கரமான இடுப்பு வலி, ஒரு 10 நிமிஷம் கூட முட்டியில் நிற்க முடியாது. ஆனால் அந்த 2 நாள் ஜெபம் பண்ண பின்னாடி அதிலிருந்து இடுப்பு வலி சுத்தமாக போயிடுச்சு. அப்போது வரலாறு பிடிச்சி எழுதும்போதே அவனுக்கு அவ்வளோ ஒரு சுரன் கோபம் வருதுன்னு சொன்னால், அப்போ அவருக்காக நம்ம ஒளியும் செய்கிறோம். அப்போ விசுவாச ஜீவின்றது என்ன,
பரலோக தேவனை நம்ம யாரன்னா பார்த்துக்கிறோமா? நீங்கள் யாரன்னா பார்த்துக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்துக்கிறீங்களா? அப்போ இல்லைன்னு யாரும் நம்பாதக்கிறோமா? பரலோக தேவனை நம்ம யாரும் பார்க்கல, ஆனால் நம்ம மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதை நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். பரலோகத்தையும் நம்ம பார்க்கல. அப்போ அந்த விசுவாசத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஓடி நிற்கிறோம். அப்போது அந்த விசுவாசன்றதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்குள்ள ஒரு காரியத்தை புகுந்த என்ன பண்ணோம்? அந்த விசுவாசத்துக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குனது முதல் அவனுடைய குறி. அப்போது இன்னைக்கு பூமி மேலே நடந்து நிற்கிற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம ஆண்டவர் தானே எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த மாம்ச சரீரத்தில் அவர் வராத்துக்கு முன்ன அவர் எங்கே இருந்தார்? இப்போ இயேசு கிறிஸ்துன்னு நம்ம பின்பற்றோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துன்ற பேரில் வெளிப்படாததுக்கு முன்ன இந்த இயேசு கிறிஸ்துவன் யாராக இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டு அவராலே அல்லாமல் உண்டாகலை. அப்போ சகல சிருஷ்டிக்கும் காரணக்காரர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருத்துவ மகிமையில் செயல்படுகிற தேவனுடைய ஒரு நபர். அப்போ இப்படிப்பட்ட இதில் தான் அப்போ சகலத்தையும் உண்டாக்கடவுன்ற மாத்திட்டு எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்போ இவர் ஸ்தானத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அவன் தள்ளப்பட்டான் இல்லையா? இப்போ அவனுடைய செயல்பாடு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னாக்கா பொதுவாக ஜனங்க மத்தியில் என்ன நினைக்கிறாங்க? இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார், இவர் தான் ஆண்டுன்னு நடத்தி நிற்கிறாரு, பரிபாலனம் பண்ணி நிற்கிறாரு, போஷித்து காப்பாற்றி எல்லாத்தையும் பண்ணின்னு இவர் தான் இருக்கிறார், இவர் தான் எல்லாத்துக்கும் காரணக்காரர். ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்ன பொதுவாக ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சீப்பாக அற்பமாக கேவலமாக நினைக்கிறாங்கல்ல, புரியுதுங்களா? ஓ, பட்டிக்காட்டில் ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, மெய் முழிக்குது, பொய் லகடாய்க்குது, சமாளிக்குது. புரியுதுங்களா? மெய் ஒரு பங்குன்னா பொய் 9 பங்கா வெளிப்பட்டு அதுதான் உண்மை போல. புரிஞ்சு போச்சுங்களா? அப்போது உலகத்தில் 33 கோடி தேவர்கள்னு சொல்லி வணங்குறாங்க இல்லையா? அந்த 33 கோடி தேவர்கள் எப்படி வந்தாங்க? அவங்க யார்? அப்போ அந்த 33 கோடி தேவர்களை பின்பற்றக்கூடிய ஜனங்களுடைய பார்வைக்கு முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தருடைய நாமத்தில் நடக்கிற ஊழியம், நடக்கிற ஆராதனை, நடக்கிற விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? இன்னும் சொல்லப்போனால் பட்டிக்காட்டு பாணியெல்லாம் சொல்லுவாங்க, காக்கா கண்ணுக்கு பீக்கம்பூன்னு தெரியும்ல, பீக்கங்காய், அந்த பூ எப்படி இருக்குதுங்க? மஞ்சள் சின்னசா.
அப்போ காக்கா கண்ணுக்கு பேக்கிங் பூ மாதிரி ரொம்ப சீப்பாக அது சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி இவ்வளோ சீப்பாக, இவ்வளோ மட்டமாக, இவ்வளோ கேவலமாக ஆண்டவர் என்னப்படுறார், பார்க்கப்படுறார். அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இவர் தான் உண்டாக்கணும்னா அந்த 10 கற்பனையில் முதல் கற்பனை என்னங்க? என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பாக யாருடைய விக்கிரகத்தையும் நீங்கள் உண்டாக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன நடந்துக்குதுங்க? ஓஹோன்னு அந்த சில வணக்கம் தானே நடந்துக்குது. இப்போ அதுதானே மெய் போலவே தென்படுது, அதுதான் உண்மை போலவே தென்படுது. அது என்ன வளர்ந்துன்னு போகுதுங்க. நல்லா நினச்சி பாருங்க. அதுக்கு தானே செல்வாக்கு கூடுது ஜனங்க மத்தியில். அது ரகசியம் வேறையாக இருந்தாலும் இப்போ எதுக்கு செல்வாக்கு கூடுது? செல்வாக்கு ஓஹோன்னு கொடி கட்டி பார்க்கறது எதுங்க? அது. அப்போ மெய்யான இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, அவருக்கான வாழ்க்கை எப்படி எண்ணப்படுது? அற்பமாக, கேவலமாக, கீழ்த்தரமாக எண்ணப்படுது இல்லையா? அப்போ இதுதான் ரகசியம். அதுக்கு யார் காரணம்? அவரால் உண்டாக்கப்பட்டவனாக இருந்தும் அவர் ஸ்தானத்தை உட்காரணுன்றதுக்காக அவரால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் யாவாலையும் ஒரு வஞ்சகத்துக்குள்ள கொண்டு வந்து அவன் வசப்படுத்தி அந்த நிலைமைக்கு வந்தவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனால் வசப்படுத்தப்பட்டு அவங்க கைப்பாவைகளாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களை என்ன பண்ணுறான்? ஏக்கி நிற்கிறான், நடத்தி நிற்கிறான். புரியுதுங்களா? ஜனங்களில் பாவம். இப்போ நாம அப்படி இருந்தவங்க தானே. நம்ம கண்ணு ஆண்டவர் திறந்தெடுத்தனால இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் அவனுடைய கைப்பாவைகளாக இருக்கிற ஜனங்க, அப்பாவி ஜனங்க, வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க, பாவம் எதுன்னு பரிசுத்தம் தெரியாததுனால இப்போ அதுதான் உண்மை. இப்போ இன்னைக்கு எது எடுத்தாலும் ஒரிஜினலுக்கு இது டூப்ளிகேட்டுக்குது இல்லை, எல்லாத்திலுமே. அந்த ஒரிஜினலை விட டூப்ளிகேட் எப்படிக்கும்? அட்ராக்ஸாக பவராக்கும். புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி தான் உண்மைக்கு விட பொய்யானதே எப்படிக்குதுங்க? பேர் போலாக்குது. இதுதான் ரகசியம். அப்போன்னு சொன்னால் இந்த உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமான ஒப்பாவன், அவருக்கு மேலே அமர்வன்னு சொல்லி அமர்ந்தவனுக்கு கொஞ்சம் தருணம் கொடுத்து, எப்பா என்னால் நீ உண்டாக்கப்பட்டவனா இருந்தோம் எனக்கு ஈக்குவலாக நீ வரணும்னு நினச்சதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு தள்ளிட்டு என்ன பண்ணுறாரு? தருணம் கொடுத்துட்டு, அப்போது அது வரைக்கும் என்ன இல்லை, அவர் உண்டாக்கின பரலோகம் மட்டும்தான் இருந்தது. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு தான் அவன் நிமித்தமாக தான் இப்படி அவன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக எதிர்த்து தேவனுக்கு விரோதமாக எழும்பிய நிமித்தமாக தான் அந்த சாபத்துக்குன்னு சொல்லி ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ண இடத்த நரகத்தை நியமிச்சுக்கிறாரு. அப்போ நரகத்தை அவனுக்குன்னு நியமிச்சது தான், ஆனால் மனுஷனுக்குன்னு அது நியமிக்கப்பட்டது அல்ல. அப்போது அந்த சம்பவத்தின் போது தான் இப்போ அவனை என்ன பண்ணுறான்? தன் நிலைமையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக தன் மகிமையை வெளிப்படுத்தி காட்டணுன்றதுக்கு என்னென்ன திட்டம் பண்ணுறாரோ அந்த திட்டத்துக்கு அப்பயே என்ன பண்ணுறான்? விரோதமாக அவனும் ஒரு திட்டத்தை உருவாக்கி அவன் காரியத்தை ஆரம்பிக்கிறான். அது காரணம் யாருங்க? அவன் கைவசமாக இருக்கிற மனுஷர்கள் தான் அவனுக்கு பயன்படணும். அப்போ ஆண்டவருக்கு யார் வேணுங்க? அவர் உண்டாக்குற மனுஷனை அவன் வசப்படுத்தி கெடுத்தி தன் ஸ்தானத்துக்கு வர ஆரம்பிச்சிட்ட அவனுக்கு தக்க பாடம் போட்டணும்னு சொன்னால் அவருடைய மகிமையில் என்ன பண்ணிக்கலாம்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு முன்பாக அவன் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் அப்படி செஞ்சுறது அவருடைய ஸ்தானத்துக்கும்
அவனு இதுக்கும் தகுதி இருக்காது, தக்க பாடமாக அமையாதுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இங்கே கொஞ்சம் கவனிங்களே, எந்த ஆதாம் யாவால் வஞ்சித்து தனக்கு விரோதமாக எழும்பி தனக்கு ஒப்பாகவும் தமக்கு மேலாகவும் அமர்ந்து தன் ஸ்தானத்தை மகிமையடையணும்னு விரும்புகிறானோ, அப்போது அவனால் அடிமைப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் அவனுக்கு கைப்பாவைகளை வச்சு பயன்படுத்துகிறானோ அவங்க மத்தியில் இருந்தே என்ன பண்ணோம், சிலர் என்ன பண்ணோம், மீட்டு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணோம், செயல்பட வைக்கணும். புரியுதுங்களா ரகசியம்? எந்த ஆதாம் யாவால் மூலமாக ஒரு சந்ததியை வஞ்சகத்துக்குள் நடத்தி இப்போ அவன் கொடி கட்டி பறக்கிறானோ, அவன் மகிமையை வெளிப்படுத்தினுக்கிறானோ, அவன் தான் உண்மையானவன்னு சொல்லி அவன்தான் தேவன் சொல்லி வெளிப்படுத்தினே தன் அதில் மகிமையை அடைஞ்சிருக்கிறானோ, அவன்கிட்ட இருந்தே அவனால் அடிமைப்படுத்தப்பட்டவங்க மத்தியில் கூட்டத்தில் இருந்து என்ன பண்ணோம், ஒரு கூட்டத்தையே விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து அவருக்காக அவர் நாமத்தில் என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். அவங்க மூலமாக தான் ஆராதிக்கப்படணும். அவங்க மூலமாக என்ன பண்ணோம், தன்னுடைய மகிமை பிரதாபத்தை வெளிப்படுத்தணும். அப்போது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் இன்னொரு வசனம் வருதுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களை இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் கர்த்தர் சொல்றார். அப்போ அவர் தான் தேவன்றதுக்கு அவனால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அவருக்கு சாட்சியாக நிறுத்துறது தான். அப்போது அவங்களை கொண்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிரியை நடப்பிக்கிறார். அப்போ அவரும் ஆவியாக இருக்கிறாரு, அவனும் ஆவியாக இருக்கிறான். ஆனால் அவரால் பயன்படுத்தப்படுற மனுஷர்களும் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறோம். அவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற மனுஷர்களும் என்ன பிடிக்கிறாங்க, ஜென்ம சரீரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களையும் இயக்கிறதும் தேவன், ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்களையும் இயக்கிறது பிசாசு. இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ அதனால தான் இன்னைக்கு சாட்சியாக வாழ்ந்தாலும் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் அவனுக்கு எரிச்சல் ஆக்கலாம்னு சொல்லி வேலை செய்வான். ஆனால் அப்படியேப்பட்டவங்களை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு, தேவன் அவர் காரியத்தை செய்கிறாரு. அப்போ இப்படியேப்பட்டவனுக்கு இந்த கோபம் ஏன் வந்துச்சுன்னு சொன்னால், உலக மனத்தையும் மோசம் பார்க்குற பிசாசு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளையும் செய்வான் என்ற மாதிரி கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திர்றான்னு சொன்னால், அப்போது அவன் நினைப்புக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்கேருந்து வந்தவங்க, ஒரு காலத்தில் அவனை வணங்கினவங்க தானே நம்பலாம். புரியுதுங்களா? அப்போது இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை வந்துட்டு பின்னாடி இப்போ அவனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செயல் புரிஞ்சுன்னுக்கிறோம். அதனால தான் இந்த காரியத்தை அறிஞ்சித்தனால்தான் அவனுக்கு என்ன ஆகுதுங்க, கோபம் அதிகமாகுது, எரிச்சல் அதிகமாகுது. தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்னு சொல்லி அறிஞ்சித்தனால் மிகுந்த கோபம் கொண்டு என்ன பண்ணானா, பூமியில் இறங்கினானா. அதனால் எந்த அளவுக்கு அவனால் முடியுமோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு கிரியை செஞ்சு நிற்கிறான். அப்போ இந்த ரகசியத்தை நம்ம அறிஞ்சு புரிஞ்சு, அப்போது நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, இல்லை சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அது மனுஷர்கள் அல்ல. ஏன்னா மனுஷர்கள் ஒன்றும் தெரியாதவங்க. இப்போ நம்ம கண்ணு திறந்த மாதிரி அவங்க கண்ணு திறந்துட்டு அவங்க வரமாட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கை பாவிகளை இருக்கிறதுனால அவனால் இயக்கப்படுறாங்க.
அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் எதை நோக்கி ஜெபம் பண்ணோம்? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு குறி இல்லை, நமக்கு விரோதமாக எழுப்பி பேசுகிறவங்க செயல்படுறவங்க குறி அல்ல, அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறான் இல்லையா? நான் சொல்கிறது விளங்குதுங்களா? அந்த பிசாசாக தான் நம்ம குறி வச்சு என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். அப்போது அந்த அதுக்கு பரிசுத்தம், விசுவாசம், கல்வாரியின் அன்பு, சாட்சியின் ஜீவியம், ஆயத்தம் என்ற தயார் நிலை, அஞ்சு முறை நம்ம என்ன பண்ணோம்? கையாளணும். அப்போ பரிசுத்தமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, விசுவாசத்தில் இருந்தால் பிடிக்காது, கல்வாரியின் அன்புக்குள்ளே இருந்தால் பிடிக்காது, சாட்சியாக இருந்தால் பிடிக்காது, ஆயத்தமாக இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. இது எல்லாம் எப்படியான ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அப்போ எங்கே இருந்தாலும் இப்படி இருந்தால் அவனுக்கு எரிச்சல். ஆனால் எங்கே இருந்துக்கணும், இந்த 5 நிலைமையில் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால்தான் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அந்த விசுவாசின்னு இரு, ஆனால் விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாத, இருக்காத. ஊழியக்காரன் இரு, ஆனால் ஊழியக்காருக்கான ஸ்தானத்தில் நீ என்ன பண்ணாத, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான். இப்போ நீங்கள் ஊழியக்காரனுடைய சில சம்பவங்கள்லாம் டிவியில் செல்லுலலாம் வருது, பார்த்துக்கிறீங்களா, கேட்டுக்கிறீங்க இல்லையா? புரியுதுங்களா? அப்போது கொஞ்சம் ஏமாந்தா எவனை மோசம் பார்க்கலாமோ, எவனை விடத்தாலாமோ எனக்கு கெஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணான், வகை தேடி நிற்கிறான். அப்போ இதில் எல்லாம் தப்பி பிழைக்கணும்னு சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அப்போ அவனை ஜெயிக்கணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் போய் நிற்கணும், அது தகுதியாகணும்னா என்ன பண்ணுமா, ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். அந்த ஜபம் மட்டும்தான், ஏதோ வந்தோம் போனோம் ஜபம்ன்றது, இங்கே கூடி வந்து ஜபம் பண்ணுறது மட்டும் இல்லை ஜப வாழ்க்கை. அதுக்கு மாடல் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்போ அவருடைய ஜப வாழ்க்கையே நமக்கு மாதிரி. அப்போது அவர் என்ன பண்ணிக்கிறான்னா, பகல் பூரா நன்மை செய்கிறவரை சுற்றி திரிஞ்சு சாயங்காலமான போது என்ன பண்ணிக்கிறாரு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிறாரு. அப்போ அதே மாதிரி தான் நாமும் கூட என்ன பண்ணோம், அப்படி அடிசுவடிகளை பின்பற்றணும். அதுக்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூலோக வாழ்க்கை இப்போ இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி. அப்போ அந்த மாதிரியின் வழியிலேயே நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அவனை என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ இந்த இதுலையும் நம்ம இது பண்ணோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்போது இந்த காரியத்தை நம்ம செய்யணும்.
எதுக்காக நம்மை வச்சுக்கிறாருன்னு அறிஞ்சு புரிஞ்சு ஊழியத்துக்குன்னு வந்துக்கிறோம். ஊழியக்கார் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நம்ம விசுவாசி நம்ம ஏதோ அப்படி இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. யார் யார் எதுக்காக ஆண்டவர் நம்மை வச்சுக்கிறான்னு தெரிஞ்சு புரிஞ்சு என்ன பண்ணோம், அவங்கவுங்க சார்பில் செய்யறதே அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வருகை எப்போன்னு யாருக்கு தெரியும்? வரப்போகிறது அவராக இருந்தாலும், மீட்டவர் அவராக இருந்தாலும், அவரே என்ன சொல்லிக்கிறாரு? பிதா தவிர குமாரனும் அறியார். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவாய சொல்லிக்கிற வார்த்தை. இப்படியெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து அவரே வரவராக இருந்தாலும் பிதாவுக்கு தவிர வரப்போகிற எனக்கே தெரியாது, அதான அர்த்தம் அது. அப்போ அந்த வருகை எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51வது வசனம். இதோ நான் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம், எடுக்கப்படுவோம். அது ரகசிய வருகையை குறித்து சொல்லுது. அப்போ அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் கொடுத்துக்கிற வேலையை செஞ்சு முடிச்சு நிலைமையிலே ஆயத்தமாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணக்கூடாது? கடனோடையும் இருக்கக்கூடாது. வச்சு வேலை செஞ்சு முடிக்காத குறைபாட்டோடையும் இருக்கக்கூடாது. அப்போது கடன்காராகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு விசுவாசிங்க ஃபேன்சி ஸ்டோரு, அதில் மோர் பேக்கெட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, தயிர் பேக்கெட்டு. ஒரு ஊழியக்கார் கூட பேசிட்டு நான் அந்த தெருவில் போகிறேன், போகிறது வர்றது என்னன்னு சொல்லி பைசா எதுவும் எடுத்துன்னு போகல. ஆனால் தயிர் பேக்கெட் வாங்கிட்டு போய் என்ன பண்ணோம், மதியம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொடுப்ப, அவங்களும் தயிர் பேக்கெட் கொடுப்பாங்க, ஆனால் உன் கையில் இருந்தால் எடுத்துன்னு வாங்கின்னு போய் சாப்பிடு. இல்லைன்னா நீ திரும்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே நீ அங்கே வர வேண்டிய நிலைமை வந்தால் கடனோட நீ என்ன பண்ண முடியாது, அங்கே வர முடியாதுன்னாரு. அதுதான் எங்கே போனாலும் முன்ன நிற்கிது, புரியுதுங்களா? அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்துக்கணும். அதனால் எப்போ, அல்லது இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, நமக்கான மரணம் எப்போன்னு யாருக்கான தெரியுமா? நமக்கான மரணம் எப்போன்னு யாருக்கான தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்போது மரணம் எப்போ வருதுன்னு தெரியாது, ஆண்டவருடைய வருகை எப்போ வருதுன்னு தெரியாது. ஆக செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணோம், அன்னன்னைக்கு அவனுடைய பையில் என்ன பண்ணோம், கணக்கு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இல்லை நாளைக்கு வந்து இன்றைக்கி கணக்கு பார்த்துக்கலாம், அது முடியுமா? ஆஃபீஸருக்கு அது அழகு இல்லை, முறையும் இல்லை. அதே மாதிரி இன்று எண்ணப்படுகிற ஒவ்வொரு நாளும் நம்ம சார்பில் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் இன்னும் வேலைக்குதுன்னு உயிரோடு வச்சு அடுத்த நாளைக்கு நடத்தினா அடுத்த நாள் போய் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். இல்லை வேலை முடிஞ்சுன்னு அங்கே வான்னு சொல்லி மரணத்தை அனுமதிச்சா வந்து வேலை முடிஞ்சுன்னு போகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அல்ல அவருடைய வருகை வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். இதுதான். அதனால் இதுக்கு எவ்வளோ ஒரு நம்ம விழிப்பாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்றது தான் இந்த கடைசி காலத்தில். இப்படி இருந்தாக்கா இந்த ரகசியத்துக்குள்ளே வந்துட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது, யாரும் சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அன்னன்னைக்கு வேலையை நம்ம செஞ்சு வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நாமே என்ன பண்ணலாம், அலசி ஆராய்ச்சி பார்க்கலாம். இன்னொரு ரகசியம் என்னன்னு சொன்னால், 2000 பிறருக்கு சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன், 2020 கடைசியில்
2021 வருஷத்தின் ஆரம்பத்தில் அந்த வாக்குத்தத்தை எடுத்து அந்த வருஷத்தினுடைய நடத்துதலுக்காக 2 ராத்திரி ஒரு பகல் நான் கடும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி முடித்த 3ஆவது நாள் வெடிகாலையில் இதை கவனிங்கள. அப்போது ஆண்டவரே வந்து இந்த உபவாச ஜெபம் முடித்து அடுத்து நான் வீட்டுக்கு போனோம். இந்த வருஷத்தின் மதி என்ன செய்யணும்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நீ பூமியின் பல பாகங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால எங்கே போது வேண்டுமானாலும் நீ மரணத்தை சந்தித்து இந்த சரீரத்தை மண்ணில் விட்டு நீ அங்கே வர வேண்டியது வரும். அதனால் உன் பிள்ளைங்க இதனுடைய ரகசியம் தெரியாதவங்கள இருக்கிறதுனால எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் போய் இறந்துட்டார், அதனால் பாடியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வீண் செலவு வச்சான்னு சங்கடப்படக்கூடிய ஒரு அமௌண்ட்டு கொடுக்க சொன்னார். அது கொடுத்துட்டேன். 10,000 கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன். ஆனால் 2024 இப்போ 3 வருஷம் முடிய போகுது. ஏன் இன்னும் அந்த நிகழ்வு நடக்கலை? என் பைபிள் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் பேசின்னு வர்றாரு. இதில் என் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். ஒரு மாதிரி சொன்னார், எங்கே போகும்போதும் உன் அட்ரஸ் மட்டும்தான் பைபிள் இருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் ஆகி நீ அங்கே வந்தா இந்த அட்ரஸ் யாருக்கு உன் பிள்ளைகளை கண்டுபிடிக்கணும். அந்த போலீஸ் போய் என்ன பண்ணோம், அவர் தேடணும். அதனால் பிள்ளைங்க பேரையே ஃபோன் நம்பர் எழுத சொன்னால் எழுதிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுன்னு வந்துன்னுக்கிறேன். ஆனால் என்ன அவர் உந்துதல் எப்படி இருக்குதுன்னா, நேரத்துக்கு நேரம் நாளுக்கு நாள் எப்போ நடந்தாலும் சரி ரெடியாக இருக்கணும். இன்னும் அந்த நிகழ்வு நடக்கலன்னா ஏன் அங்கே வச்சுன்னுக்கிறாரு? அவர் போய்க்காரா? ஏசாமி போய் சொல்லுவாரா? ஆனால் பணமும் கொடுக்க சொல்லிட்டு இன்னும் ஏன் வச்சுன்னுக்கிறான்னா, இன்னும் இந்த சரீரத்தில் இருந்து செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இன்னும் இருக்குது. யார் யாருக்கோ போய் இதெல்லாம் சொல்ல வேண்டிய வேலை இருக்குது. அது முடிஞ்சுன்னா எடுத்துக்குவார். அப்படி தான் துரிதப்படுத்தினுக்கிறார். அப்போ இங்கே நம்ம அமைதி இருக்க முடியவே முடியாது. அப்போது ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் அதிகமாக என்ன பண்ணோம், நம்ம ஜெபம் பண்ணி இன்னொன்று நம்முடைய நோக்கம் பூரா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம பரலோகத்துக்காகவே பரலோக தேவனுக்காகவே வாழ்ந்துருக்கோன்னா எப்போ பார்ப்பேன் எப்போ ஆண்டவர் சமூகத்தை போய் சேருன்னு தானே இருப்போம். ஆனால் உலகத்து பக்கம் இருந்துன்னு சொன்னால் அந்த இதில் நம்ம அதிகமாக நாட்டம் காட்ட முடியாது. அப்போ உலகத்தில் அப்போ அதுக்காக ஒன்றும் வேணாவா? வேலை செய்யக்கூடாது, சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, வீடு வாசல் கட்டக்கூடாது, பழைக்கூடாதுன்றதா? அது கிடையாது. உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாது இருங்கள்னு சொல்கிறவர் அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உலகத்துக்குரியது சம்பாத்தியம் பண்ணுறது வாழ்கிறதுக்கானதெல்லாம் 2வது கட்டத்தில் வைக்கணும், 2வது ஸ்தானத்தில் வைக்கணும். 1வது ஸ்தானத்துக்குரியது என்ன? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கொடுக்கப்படும்? இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கு எது வேணுமோ அது அன்னன்னைக்கு உரியதுக்கு அது வழி உருவாக்கி கொடுப்பாரு. அப்போ முதலில் இந்த இதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, 2வது ஸ்தானத்தில் இருக்கிறது உலகத்துக்கு கொடுத்தோம்னா, அப்போ இதில் நம்ம சந்தோஷமாக என்ன பண்ணலாம், போய் நிற்கலாம். இல்லைன்னா இதில் எல்லாம் முடித்து நான் எல்லாம் ரெடியாக வந்து நான் அப்பாரம் ஆயத்தமாகனா அது ஆகாது. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், கொள்ளை கொண்டு போவான். இந்த வகையில் தான் அவனுடைய சீற்றம் ஒரு பக்கம், அவனுடைய தந்திரம் ஒரு பக்கம். என்ன வகை தேடி சுற்றி நிற்கிறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ எவனை மோசம் போக்கலாமோன்னு பார்த்துருக்கிற பிசாசுக்கு, உக்கிர கோபத்தோடு இருக்கிற பிசாசுக்கு முன்னாடி இது பண்ணோன்னா இத்தனை விதங்களை நம்ம என்ன பண்ணோம், அறிஞ்சு புரிஞ்சு இதெல்லாம் நம்ம கையாண்டு வந்தோம்னாக்கா அவனை ஜெயிச்சவங்களா சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வரும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
இப்போ சகலத்தையும் செஞ்சு முடித்தவங்களாம் அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ள ஆகணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லிக்கிறார். அப்போ அதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவனை ஜெயிக்க முடியும். நம்முடைய ஆயத்தத்திலும் நம்ம உண்மையாக இருக்க முடியும், தகுதியாக இருக்க முடியும். அதனால் அதுக்கு நேராக நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.